அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். நோன்பாளியிடம் ஏற்பட்ட வீணான செயல்களை விட்டும் அவரை தூய்மைப்படுத்துவதற்காகவும் ஏழைகளுக்கு உணவாகவும் ஃபித்ரா தர்மத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியாக்கினார்கள். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அபூ தாவூத், ஹதீஸ் எண் 137. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஃபித்ரா எனப்படும் நோன்பு பெருநாள் தர்மத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விதியாக்கினார்கள். அதன் அடிப்படையில் ஒவ்வொருவரும் தாம் உண்ணும் உணவு தானியத்தின் மதிப்பை 2.5 கிலோ என்று கணக்கிட்டு அதை ஏழைகளுக்கு பெருநாள் தொழுகைகளுக்கு முன்பாக வழங்க வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய பயன் என்ன என்பதைத்தான் இந்த ஹதீஸின் மூலமாக அல்லாஹுவின் தூதர் அவர்கள் விளக்குகிறார்கள். இப்படி செய்யப்படும் ஃபித்ரா என்ற நோன்பு பெருநாள் தர்மத்தின் மூலம் நோன்பாளியிடம் ஏற்பட்ட வீணான காரியங்களை விட்டும் அவர் தூய்மைப்படுத்தப்படுகிறார். மேலும் இந்த தர்மம் ஏழைகளுக்குரிய உணவாகவும் ஆகிவிடுகிறது. இதுபோன்ற அல்லாஹுவின் தூதர் அவர்களால் வழிகாட்டப்பட்ட நற்காரியங்களை செய்து அதிக நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகுவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பளிப்பானாக. வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாம்.